வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆண்டினுடைய தொடக்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அதிரடி நடவடிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பாதுகாப்பு படைகளை நவீனமயப்படுத்தும் முயற்சிகளில் தமிழர்களின் சுயாதீன செயல்பாடுகளுக்கு அச்சுறுத்தலா என்ற கேள்வி அனுரவின் அரசாங்கத்திலும் வடக்கில் இராணுவமயமாக்கல் புலம்பெயர் தமிழர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இனப்பிரச்சினையையும் அனுர அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீதரன் வலியுறுத்தியிருக்கிறார். இவைகள் சார்ந்துதான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புத்தாண்டை முன்னிட்டு நேற்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருந்த நிலையில் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சில மணித்தியாலங்களிலேயே இந்த திட்டத்துடன் இணைந்து இலங்கை காவல்துறையினர் டிராஃபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். காவல்துறை தலைமையகத்தில் பதில் காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்த செயலி நேற்று தினம் பிற்பகல் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உடனடியாக முறைப்பாடு தெரிவிக்கலாம். இலங்கை காவல்துறையினரின் உத்தியோகபூர்வ இணையதள மூலமாகவும் இதனுள் பிரவேசிப்பதன் மூலம் கையடக்க தொலைபேசி செயலியை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக தரவிறக்கம் செய்ய முடியும் என்று காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்திருந்தது. இதனூடாக உங்களது முறைப்பாடுகளை உடனடியாக காவல்துறை தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் காவல்துறை ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல்துறை பிரிவுகளையும் உள்ளடக்கிய 607 காவல் நிலையங்களில் போக்குவரத்து அதிகாரிகள் கடமையாற்றுவதுடன் இந்த கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தினசரி வாகன விபத்துகளை குறைப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவை பெற முடியும் என்று சொல்லி காவல்துறை ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த செயலியினூடாக போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் வீதிகளில் இடம்பெறுகின்ற பிற சம்பவங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இந்த கணக்குக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் இந்த செயலியினூட அனுப்பி வைப்பதன் மூலம் தலைமைத்துவ காவல்துறையினருக்கு அனுப்பி வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வழங்கப்பட்ட தகவலின்படி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மற்றும் பிற சம்பவங்களை விசாரணை செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் காவல்துறை பிரிவுகளுக்கு அனுப்புவதற்கு காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற விடயம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணைகளின் முன்னேற்றத்தை காவல்துறை தலைமையகம் கண்காணிக்கும் எனவும் காவல்துறை ஊடக பிரிவு மேலும் சொல்லியிருக்கிறது. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இராணுவத்தை நவீனமயப்படுத்த இடம்பெறும் இந்த முயற்சிகள் தமிழர் பகுதிகளில் இராணுவத்தின் பிரசன்னத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று வடக்கின் அரசியல் ஆய்வாளர் எச்சரிக்கை விடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமகால அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதற்கான அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்ட தெரிவித்திருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த சனிக்கிழமை திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் கற்கை நிலையத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கையின் பாதுகாப்பு படைகளை அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களுடன் நவீனமயமாக்குதலுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நவீனமயப்படுத்துவதன் ஊடாக பாதுகாப்பு படைகள் நாட்டை பாதுகாப்பதில் சிறந்த பங்களிப்பை வழங்க முடியும். ஆயுதப்படை கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்ய நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் ஆட்சேர்ப்புகளை செய்வதன் மூலம் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தவும் பணியாளர் தேர்வில் அளவை விட தரத்தில் கவனம் செலுத்தவும் தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக சொல்லியிருந்தனர். யுத்தத்தின் போது 400க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர் தாக்குதல்களை நடத்தியவராக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொண்ட இருக்கிறார். இலங்கை பாதுகாப்பு படைகளில் நடத்திய தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்குது. கண்மூடித்தனமான மருத்துவமனைகள் மீது அவர்கள் குண்டு தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்ததாக சர்வதேச அமைப்புகள் போர்க்குற்றச்சாட்டுகளை இலங்கை இராணுவத்தின் மீது சுமத்தியுள்ளன. அதே போன்று பாதுகாப்பு வலயங்கள் மீதும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்குது. 400க்கு மேற்பட்ட தாக்குதல்களை நடத்த தலைமை தாங்கியுள்ள தற்போதைய பாதுகாப்பு செயலாளர்
சம்பத் தூயகொண்டவின் செயல்பாடுகள் தமிழ் பகுதிகளில் எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தலான சூழ்நிலைகளை உருவாக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமகால அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தரப்பின் உடைகள் அணிந்த வண்ணம் வடக்கின் பாடசாலை நிகழ்வுகள் மற்றும் சில நிகழ்வுகளில் படையினர் தோன்றுவது ஆபத்தானது ஒன்றாக என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழர் பகுதிகளில் இராணுவமயமாக்கல் என்பது தமிழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இலங்கை அரசாங்கம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் விரிவான கண்காணிப்பு பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தமிழ் மக்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் எதிர்காலத்தில் அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பளை வத்திரியான் பகுதியில் இளம்பிறை பாலகர் பாடசாலையைச் சேர்ந்த சிறார்களுக்கு 10வது விஜயபாகு காலாட்படை படைப்பிரிவின் படையினர் சத்தான மதிய உணவு வழங்கும் நிகழ்வு ஒன்றை நடாத்தியிருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் சீருடை அணிந்தே குழந்தைகளுக்கு உணவளித்திருந்தார்கள். இவர்கள் இது தொடர்பிலான புகைப்படங்களும் இருக்கின்றன. ஆகவே போர்க்குற்றவாளி என கூறப்படும் மேஜர் ஜெனரல் விக்ரமசிங்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் யாழ்ப்பாணம் பூநகரி வைத்தியசாலையில் இரத்த தான நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் வெளியிட்ட அந்த ஆவணத்தின்படி 2008 தொடக்கம் 2009 காலப்பகுதியில் போரின் உச்சகட்டத்தில் விக்ரமசிங்க முன்னணியில் போரில் ஈடுபட்ட 8வது படைப்பிரிவான கஜபா படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர்கள் என கூறப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பின் உடையுடன் பொது இடங்களில் நடத்தப்படுகின்ற இவ்வாறான நிகழ்வுகள் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இது தமிழ் மக்களின் சுதந்திரமான செயல்பாடுகளுக்கு பலத்த தடைகளை ஏற்படுத்துவதாக அமைவதாகவும் வடக்கின் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை தமிழ் தாயகத்தில் இராணுவ ஆக்கிரமிப்புகள் கடந்த காலத்தில் உக்கிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழும் இந்த நடவடிக்கைகள் ஆழமடைந்து வருவதாக புலம்பெயர் தமிழர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் மாற்றத்துக்கான நம்பிக்கைகள் இருந்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவ ஸ்தாபனங்களாக மாறு வேடமிட்டு புதிய தடுப்பு மையங்கள் என நிறுவப்படுவது வேறு விதமான சமிக்கை செய்கிறது. கடந்த 30ஆம் திகதி இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கையொப்பத்துடன் வெளியான இந்த வர்த்தமானி அறிவித்தலூடாக முல்லைத்தீவு விமானப்படை தளம் தடுப்பு மையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுநாள் 31ஆம் திகதி அதன் நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இந்த விடயம் அந்த பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்குது. முல்லைத்தீவு கடல்ல இலங்கை கடற்படையினால் மீட்கப்பட்ட அந்த 103 மியன்மார் அகதிகள் ஏற்கனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மெரிகானா தடுப்பு முகாமில் தங்க வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால முல்லைத்தீவுக்கு மாற்றப்பட்டனர். தமிழர் தாயகம் மக்களின் விருப்பத்தையும் நலன்களையும் புறக்கணித்து அரச கொள்கைகளுக்கான கருவியாக வடக்கு கிழக்கு நிலப்பரப்பு தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த முடிவு அடுக்கோடிட்டு காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு தமிழர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிற நிலையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. மாறாக இந்த முகாம்கள் போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்களாகவும் தடுப்பு காவல் நிலையங்களாகவும் மீண்டும் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களை மேலும் ஓரங்கட்ட அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இராணுவ ஆக்கிரமிப்பை அகற்றி வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்யும் அரசாங்கத்தை எதிர்பார்ப்பது அண்மைய தேர்தல்களில் ஜேவிபியை ஆதரித்த தமிழர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும். மாறாக தமிழர்களின் உரிமைகளையும் இறையாண்மையையும் நீண்ட காலமாக மறுத்த அதே அடக்குமுறை உத்திகளின் தொடர்ச்சியாகவே நாம் இதை கண்காணிக்கிறோம். சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறு தமிழர் பிரதேசங்களை இராணுவமயமாக்குவதை நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு நீதியும் பொறுப்பு கூறலும் மேலோங்க வேண்டும் என்று புலம்பெயர் தமிழர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தற்போது நேற்று நாளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயம் பாரிய அளவில் வரவேற்புடையதாக இருந்தது. பல பேர் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இனப்பிரச்சனையை இந்த அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சியில நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். மலர்ந்திருக்கின்ற இந்த புது வருடம் இன ஒற்றுமையுடன் கூடிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அவர்களின் இலக்கை அடைய புது வருடமாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் இவையும் இல்லை, பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை, சுற்றுலா பயணிகளின் வருகை
உதவியை மட்டுமே தான் எதிர்பார்த்திருக்கின்றோம். இலங்கை உலக நாடுகள் மற்றும் நாணய நிதியத்திடம் வாங்கிய கடனை கட்டுவது என்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை. அதாவது நெல் உற்பத்தியும் வீழ்ச்சியடைந்திருக்குது. இலங்கையின் கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை. இலங்கை அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புரியோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சனையே கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார். ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது. இவற்றை இயக்குவதற்கான பலத்தை உலக தமிழர்கள் கொண்டுள்ளனர். என்னதான் இருந்தாலும் ஆண்டுகளாக உள்ள இனப்பிரச்சனைகளுக்கு இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்பவர்களாயின் அதிலும் இந்த அரசு இதை காணுமாயின் அது ஒரு புதிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும். சிங்கள மத குருமார்களிடமும் சிங்கள மக்களிடமும் தற்போதும் இனப்பிரச்சனை விடயத்தில் பௌத்த இதிகாசங்களோட வாழ்கின்றனர். இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். காவல்துறை காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சையாக வாழ வழிவிட வேண்டும். எப்போதும் சமாதானமாக பேசுவதற்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும் என ஸ்ரீதரன் எம்பி சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் பெருமளவில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக எல்லோராலும் அதற்கு ஆதரவு வழங்குகின்ற விடயமாக இருக்கிற பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதே போன்று தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் சுத்தம் செய்வீர்களாக இருந்தால் அது இன்னும் ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார். இதில் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் பார்க்கப்படுகின்ற போது ஒரு பிம்பம் எங்களுக்கு தெரியுது, இராணுவத்தினரை அகற்றுகின்றார்கள், இங்கே இராணுவ முகாம்களெல்லாம் எடுக்க சொல்லி இருக்கின்றனர். ஆனால் அதை விட மாறு பெயர்களில் மாற்று திட்டங்களூடாக அந்த சாவடிகளாக இருக்கட்டும் இல்லாத ஒரு புனர்வாழ்வு மையங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விடயத்தில் இங்கு இராணுவத்தினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கின்றது என்பதைத்தான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்க போகின்றது? தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் தமிழர்கள் சார்ந்து எதுக்கும் பேசப்படுமா, தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்குமா என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு காத்திருக்கின்றார்கள். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.